ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சென்னை டு நெதர்லாண்ட் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த டே இது பார்க்க போகிறோம்னா நவம்பர் 28 இங்கே ஒரு இந்தியன் க்ராசரி ஷாப் இருக்குது. ஸோ அங்கே போய் நம்ம பார்த்துட்டு என்ன எப்படி இருக்குது, என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் தேவை அப்படின்னா டக்குன்னு நம்ம போய் இங்கே வாங்கலாம் அப்படிங்கிறதுனால நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ வெளியில் பார்த்திங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருந்தது. இப்போலாம் கொஞ்ச நாள் கிளைமேட் நல்லா தான் இருக்குது. சேம் டைம் குளிருது, பட் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. அங்கே ஏதோ ஒர்க் போகுது போல், அதை பார்க்குறதுக்கு அந்த ஜேசிபி இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அந்த இதை மட்டும் நம்மளால் எப்போவுமே மாற்ற முடியாது. ஸ்டில் நம்மளாம் இன்னும் குழந்தைங்க தான் இதை பேஸ் பண்ணுறப்போ அப்படியே அங்கே குருவி சத்தம்லாம் கேட்டு அந்த ஈவினிங்கே சூப்பராக இருந்தது. அப்படியே அந்த குருவி சத்தத்தோடு அங்கே இருக்க நேச்சரை பார்த்துட்டு அந்த கிளைமேட்டை பார்த்துட்டு அப்படியே நானும் என் ஹஸ்பண்டும் நடந்து போயிட்டுருந்தோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கிளைமேட் இன்றைக்கி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால் அங்கே இருக்க பிள்ளைங்களுமே அங்கே ஜாலியாக பார்க்கில் ஊஞ்சலாட்டி விளாண்டுட்டு இருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. நம்மளும் ஒரு நாள் கண்டிப்பாக போகணும். நான் அதுவும் கண்டிப்பாக போய் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து எங்கள் பின்னாடி வெயில் இருந்தனால அந்த ஷேட்ஸ் ஷேடோ சூப்பராக இருந்தது. நான் அப்படியே எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கள் பின்னாடி ஒருத்தவங்க வந்தாங்க, எங்களுக்கு தெரியல. அவங்க அப்படியே ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. என் ஹஸ்பண்டுக்கு நான் இப்படி வீடியோ எடுக்கிறப்ப அவங்க ஃபேஸை போடுறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா கொஞ்சம் ஷை டைப் அவங்க. அதனால் அப்படி இருக்கும்போது நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஏன் முன்னாடி நின்றுட்டு இருந்தா எப்படி? வேணாம், வலிக்குது, அழுதுருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எடிட் பண்ணும்போது நான் தானே அவங்க ஃபேஸை மறைக்கணும். ஸோ அதையும் மீறி அவங்கள பின்னாடி போக சொல்லி நான் அப்படியே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே எல்லாம் சைக்கிள் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இப்போ நடக்கிற பாதையில் தான் நடந்துகிட்ருக்கோம். பக்கத்தில் இருக்கிறது சைக்கிள் பாதை. அப்படியே நாங்கள் நடக்கிற பாதையில் நடந்துகிட்ருக்கப்போ பின்னாடி வெயில்னால ஷேடோ சூப்பராக இருந்தது. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு புதுசாக தோணுச்சு, நம்ம ஷூவை போட்டிருக்கோம், அழகாக இருக்குது பார்க்க, அப்படியே அதை நம்ம ஒன்றா நடந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ரைட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சண்டையோடு போனோம். பெரிய சண்டைலாம் இல்லை, சும்மா செல்ல சண்டைகள் தான். போட்டுட்டு அப்படியே நாங்கள் போனோம். அது பார்க்கவே நல்லா இருந்தது. தென் அப்படியே நாங்கள் க்ராசரி ஷாப்புக்கு இந்தியன் க்ராசரி ஷாப்புக்கு போயிட்டோம். அங்கே எல்லாமே வச்சுருக்காங்க. வைக்கல அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லை. அங்கே நம்ம ஊர் அரிசி, கோதுமை மாவு, காய்கறி, தேங்காய் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் க்ராசரி எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம அதை வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம், ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். க்ராசரி ஷாப்பெல்லாம் பார்த்து விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்ப வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சென்னை டு நெதர்லாண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ தட் அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். இந்த மாதிரி இல்லாமல் இன்னும் பல பெஸ்ட்டான வீடியோவோட நான் பின்வரும் காலங்களில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய்.